ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்தி சமையல் பிளாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டின்னருக்கு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இந்த கிரேவி நல்லா இருக்குங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு பட்டை, லவங்கம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 இல்லைன்னா 2 கூட சேர்த்துங்க, கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். சால்ட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துனா நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் மெயினாக சேருங்க, நல்லாயிருக்கும் இதுக்கு. சேர்த்துட்டு தக்காளி 2 தக்காளியை சுடுதண்ணில் சேர்த்துட்டு அந்த தோலை நீக்கிட்டு மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்துருங்க. அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி வச்சு இதை கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 10 இல்லைன்னா 20 முந்திரி சேர்த்து விட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்து இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். ஆயில் பிரிகிற அளவு கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாங்க. கொஞ்சம் உப்பு, இதுக்கு பன்னீர் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்துடலாம். இப்போது இது ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸுங்க நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே பன்னீரை இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம பன்னீரை இது கூட ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த பன்னீரில் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தூவி கூட நம்ம தவாவில் போட்டு கூட எடுக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக செய்கிறேன்னு சொன்னதுனால இந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள், 2 மினிட்ஸ் தான் கொதிச்சது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிக்கலாங்க. கஸ்தூரி மெத்தி இருந்தால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரே ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பன்னீர் கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்